கேஷியோட பிடிஏ எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். இதோட ஸ்டைலஸ் பேனாவை காணும், பட் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஒரு மொபைல் மாதிரி செம்மையாக இருக்குது கேஷியோடது. பாக்கெட் வீவர் அப்படின்னு கொடுத்துருக்கான் இதுக்கு பேர். சென்டர் பட்டன் இருக்குது, ரைட்டு லெஃப்ட்டு பட்டன் இருக்குது. அண்ட் ஸ்டைலஸ் இருந்துச்சுன்னா இதை இங்கே வந்து ஆன் ஆஃப் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஆன் ஆஃபு. அடுத்து இங்கே மெமோ கொடுத்துருக்கான், ஸ்கெடியூல் கொடுத்துருக்கான், கான்டாக்ட்ஸ் கொடுத்துருக்கான், மெமோ, குயிக்கு மெமோ, எஸ்கேப்பு இதெல்லாம் கொடுத்துருக்கான். அப்புறம் மீதி எல்லாமே இந்த டிஸ்பிளேயில் வந்து ரொம்ப இருக்குது. டச்சு தான், எல்லாம் டச்சு தான். டச் பண்ணிட்டு எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். இது வெறும் 4 MB தான், 4 MB. இப்படி பார்த்தா பிடிஏ தான் ஆரம்ப காலங்களில் வந்திருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் டிஜிட்டல் டைரி வந்திருக்க மாட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், ஹெச்பியோடது எவ்வளோ பெருசு பாருங்கள். அண்ட் ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது. நம்ம இப்போ இந்த பவர் பேங்க்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது. சில பவர் பேங்க்லாம் இப்போ வெயிட்லெஸ்ஸாக வந்துருச்சு. இருந்தாலும் பழைய பவர் பேங்க் இருக்குது பாருங்கள், அதோடைய வெயிட் இருக்குது. கனம், நல்ல கனம். இது மூடியை தனியாக எடுத்துக்கலாம். அண்டு இதில் 4 பட்டன் தான் கொடுத்துருக்கான். இதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்கான்னா, ஏதோ ஒன்று பேர், மாடல் நம்பர் கொடுத்துருக்கான். இதில் பாருங்கள், ஹோம் பட்டன் இருக்குது, கால்குலேட்டர் இருக்குது, கேலண்டர் இருக்குது, டு டூ இருக்குது. மீதி எல்லாமே டச்சு. இதுக்கு வந்து ஸ்டைலஸ் எங்கே கொடுத்துருக்கான் பாருங்க. இதோடைய ஸ்டைலஸ் வித்தியாசமாக மூடிக்குள்ளே மறைஞ்சு கொடுத்துருக்கான். பூவுக்குள் ஒளிஞ்சிருக்கும் கனி கூட்டம் அதிசயங்கிற மாதிரி இந்த மூடிக்குள் ஒளிஞ்சிருக்கும் இந்த ஸ்டைலஸ் பேனா வந்து அதிசயம் தான். மாடலே வித்தியாசமாக கொடுத்துருக்கான். இவனை எடுத்து இதில் வந்து இப்படி ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் இதுக்குள்ளேயே அப்படி சொருவிட்டு அமைதியாக மறுபடியும் மூடி வச்சிடணும் போல இருக்கு. ஆனால் வெயிட்டு ஏகப்பட்ட வெயிட்டு. ஸோ இதை வந்து இப்படி மறுபடியும் இப்படி பூட்டி வச்சிடலாம். ஒரு வேளை இதை வந்து இப்படி மூடி வச்சிட்டோம்னா சம்முன்னு இருக்கும். இந்த லெஃப்ட் சைடெலாம் ஏதோ பட்டன் கொடுத்துருக்கான், ரெக்கார்ட் பட்டன் மாதிரி இருக்குது. ஒரு வேளை மைக் ஆப்ஷன்லாம் வேறு இருக்கும் போல இருக்குது இதில். இது என்ன மாடல்னா ஹெச்பியோட ஜொர்னாடா 540 சீரீஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் இது. ஸோ இது வந்து ஒரு பிடிஏ தான், பாக்கெட் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ், பாக்கெட் கம்ப்யூட்டர். அண்ட் அடுத்தது இது ரெண்டுமே ஒரே மாடல் தான். இங்கே பாருங்கள் எப்படி இது பாருங்கள், இது ரெண்டுமே வந்து சேம் மாடல் தான், பட் கம்பெனி வேறு வேறு. இவன் மைக்ரோ பேட்டன் கொடுத்துருக்கான், இவனும் மைக்ரோ பேட்டன் கொடுத்துருக்கான். இவன் ஆரிகான்னு கொடுத்துருக்கான், இவன் ஃபிலிப்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். அவ்வளோதான், பிராண்ட் வேறு, பட் மாடல் ஒன்று தான். ஸோ இந்த உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் உள்ளே பாருங்கள், உள்ளே எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள். இவனும் அதே மாதிரி தான் இருக்கும், இவனும் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ரெண்டுமே ஒரே இது தான், பட் பிராண்ட் வேறு வேறு, ஒரே இது தான். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சைடில் ஆன் ஆஃப் இருக்குது, டு டூ, மெமோ, இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே டச்சு தான். டச்சுக்கு வந்து ஸ்டைலஸ் பேனை எங்கே கொடுத்துருப்பான், இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள் ஸ்டைலஸ் பேன். இந்த ஸ்டைலஸ் இதை எடுத்துகிட்டு அதில் டச் ஒர்க் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதுலேயும் வந்து டச்சு இங்கே இருக்குது. ஸ்டைலஸ் பென் பார்த்திங்கன்னா அதே இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போது இந்த எல்சிடி டிவி மொபைல்ஸ்லாம் ஒரே மாதிரி வருது இல்லையா, ஆனால் பிராண்டு மட்டும் வேறு வேறு இருக்கும். எல்லாமே ஒரே கம்பெனியில் தான் பண்ணுவானுங்க, சைனாலேருந்து தான் வாங்குவானுங்க. ஆனால் பிராண்டு மட்டும் வேறு வேறு பேர் வச்சுக்குவானுங்க. எலக்ட்ரானிக் இப்போ மோட்டார் சைக்கிள்லாம் இருக்கு இல்லையா, இவி வெஹிக்கிள், டிவி, இதெல்லாம் அந்த மாதிரி இவனும் வந்து வேறு வேறு பிராண்ட் நேமில் ஆர்டர் பண்ணி சைனாவில் இருந்து ஒரே மாடலில் செஞ்சுருவானுங்க. இது பல வருஷமாக நடக்குது. அண்ட் இது ரெண்டும் ஓரளவுக்கு ஒரே மாடல் தான் பாருங்கள். இது ரெண்டுமே பாம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடது. மாடல் ஒரே மாதிரி இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் வேறு வேறு இருக்குது. இதில் ஹோம் பட்டன் இருக்குது, அதில் வேறு இருக்குது. இதில் ஒரு பட்டன் இருக்குது, இதில் வேறு பட்டன் இருக்குது. இதில் வேறு மாதிரி இருக்குது, இதில் வேறு மாதிரி இருக்குது. இதில் ஒரு மாதிரி இருக்குது, இதுலேயும் ஒரு மாதிரி இருக்குது. பட்
ரெண்டுமே ஒரே கம்பெனி தான். இது ரெண்டுமேவும் டச்சு தான். டச்சு இவனுக்கு வந்து ஸ்டைலஸ் அங்கே கொடுத்துருக்காங்கன்னா இந்த சைடில் ஸ்டைலஸ் கொடுத்துருக்கான், இவனும் இந்த சைடில் கொடுத்துருப்பான். ஸோ இந்த சைடில் இருக்கணும், ஆனால் பென்னு மிஸ் ஆகிடுச்சு போல இருக்குது. அண்டு இது நம்ம நார்மலாக எப்படி பார்த்துக்கலாம். ரெண்டுமே எவ்வளோ அகலமாக இருக்கு பாருங்கள், பக்காவாக இருக்கு பாருங்கள். இப்படி எடுத்துகிட்டு போகும்போது எவ்வளோ கெத்தாக இருந்திருக்கும். இப்படிலாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னா இந்த டிவைஸ்லாம் வச்சுருக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா அந்த காலத்துக்குள்ள 80, 90 அந்த காலகட்டங்களில். ஸோ வாங்க அடுத்தது பார்த்துருவோம். அவ்வளோதான், இதெல்லாம் வந்து பிடிஏ, நம்மக்கிட்ட இருக்கிற பிடிஎஸ் அவ்வளோதான். ஓகே ஃபோக்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் யூஸ்வலாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படிலாம் கேட்கவே மாட்டேன். ஏன்னா மக்கள் தன்னுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும். அறிவார்ந்த மக்கள் வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த பையன் சொல்கிறான். பையன் இல்லை, 40 வயசு மேலே ஆச்சு, நான் ஒரு ஆள். இந்த ஆள் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறான்ப்பா, இவனுடைய சேனல்லையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பல கேஜெட்ஸ் பற்றிலாம் நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது அவங்களுக்கே தோணணும், அறிவார்ந்த மக்கள் அவங்களுக்கே தோணும், நம்மளுடைய அறிவுக்கு இந்த சேனலில் கொஞ்சம் தீனி கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. மற்றபடி இதுவும் இருக்குது அவ்வளோதான் அப்படின்றவங்க போயிட்டே இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க, அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நான் அது எதிர்பார்க்குறவனும் கிடையாது. அண்ட் முக்கியமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து இதெல்லாம் 80களில் ரொம்ப பெரிய பணக்காரங்க, ஃபாரினில் இருக்கிறவங்க, அவங்க மட்டும்தான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டெக்னாலஜி வந்து நம்ம டெக்னாலஜிலாம் எப்போவோ இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் இன்னமும் நமக்கு தெரியாமல் ஏகப்பட்ட வேலைகளை மேனுவலாகவும் சுற்றியும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போது நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது. அப்போ டைம் நிறைய வேஸ்ட் ஆகும்போது கம்பெனிஸ் ஆகட்டும் எல்லாம் லாபம் கம்மியாக இருக்குது, இல்லை நஷ்டம் அடைஞ்சிட்றாங்க. ஸோ டெக்னாலஜிஸ் தெரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியாமே வேலை செஞ்சிட்ருக்காதீங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்கன்னா இதுக்கு ஏதாவது ஈஸியாக பண்ண முடியுமா, இதுக்கு ஏதாவது டெக்னாலஜி இருக்குமா அப்படின்னு தேடி பாருங்கள். இதுக்கான சொல்யூஷன் என்ன, நம்ம இதே ரொம்ப சிரமப்பட்டு பண்ணிகிட்ருக்கோமே, அதனால் இதுக்கான சொல்யூஷன் வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு தேடி பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து மேனுவல் நிறையா எழுதிக்கிட்டே இருப்பாங்க. எழுதுகிற வேலை, ஸ்பேஸு நிறைய பேப்பர்ஸ் வேஸ்ட்டு, ஸ்பேஸ் பிடிக்கும், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி டிஜிட்டலாக மாற்றணுன்னா இந்த மாதிரி மாற்றுங்க அப்படின்லாம் நிறையா ஆலோசனைலாம் கொடுத்துருக்கேன். ஒர்க்கை வந்து அப்போ தான் சிம்பிள் பண்ணி ஈஸியாக நிறைய வேலை செய்ய முடியும். இப்படி டெக்னாலஜி இப்படி இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா. இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். அப்போது இந்த ப்ராப்பராக அதை எந்த ஒரு வேலைக்கும் என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா வேலை ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு சொல்ல வரேன் நான். ஓகே ஃபோக்ஸ், பாய். ஓகே ஃபோக்ஸ், பாய்.